அவன் பாட்டுக்கு சும்மானு இருப்பான். அவன் பாட்டுக்கு பேசாமல் இருந்தவனை அவங்க அம்மா கரெக்டாக வளர்த்துருக்கும். தோசை ஊற்றி தின்னுங்க, அவன் தின்னுருப்பான். தண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காரான்னு சொல்லும். அப்படி தான் இருந்திருப்பான். துணிமணி எல்லாம் துவச்சு போறான்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான். திடீர்னு வந்ததுலேருந்து பார்க்கணுமே, அங்கே உட்காருங்க, இந்தாங்க சேர்ல உட்காருங்க, பைக்கு சாவி எடுத்து கொடுக்குறது என்ன, ஹெல்மெட்டை எடுத்து கொடுக்குறது என்ன, ஜட்டி எடுத்து கொடுக்குறது என்ன, பேண்ட் எடுத்து கொடுக்குறது என்ன, மேட்சிங் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது என்ன, கல்யாண புதுசாக ஷூ மாட்டி விடுறது என்ன, சாக்ஸ் மாட்டி விடுறது என்ன, கடைசி வரைக்கும் கண்ணாடி ஜன்னல் வழியாக கை காட்டுவது என்ன, கதவு கிட்ட வந்து கட்டி பிடிக்கிறது என்ன, பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறது என்ன, என்ன 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 நீ தூங்கின பிறகு நான் தூங்குவேன்னு சொல்றது என்ன, நீ இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது என்ன. இவனுக்கு பழகிடுவான் 2 வருஷம். அவன் பாட்டுக்கு இருந்தவன் கட் பண்ணா ஒரு குழந்தை பிறக்கும். அப்படியே ஒரு பெண் மனசு இங்கிருந்து அங்கே மூவ் பண்ணுவான். ஆண் மாதிரி கிடையாது, பெண் பலசாரி, டக்குன்னு அவங்களால மூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் எல்லாம் அவனுக்குன்னே இருக்கு. அதுக்கப்புறம் பெட்டில் படுத்திருக்கிற ஆம்பளைய நீங்க புள்ள மேல கையை போட்டுறீங்க, கீழே படுங்கன்னு வாங்கி திரும்பினா ஏப்பா இட்லி கொஞ்சம் இதுல இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க, பாப்பா அழுகுது. ஏமா ஹெல்மெட் எங்க வச்சிருக்கேன் தெரியல, அங்கதான் இருக்கு, எடுத்து பாருங்க, பாப்பா அழுகுது. ஏமா பொருள் அது பணத்தை வச்ச இடத்த மறந்துட்டேன், போய் ஏடிஎம்ல எடுத்துங்க, பாப்பா அழுகுது. சுத்தி பாப்பா 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 பாப்பா. அதுக்கப்புறம் புள்ளதான்